ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ஜாப் சமில். இன்றைக்கான ஜாப் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெப்கோ பேங்க்லேருந்து கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து மார்க் அடிப்படையில் செலக்ட் பண்ணுறாங்க, ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்தராக இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ என்ன போஸ்ட்டு, அதுக்கு டோட்டலாக எவ்வளோ வேகன்சி இருக்குது, ஸோ அந்த போஸ்ட்டுக்கு உண்டான ஏஜ் லிமிட், செலெக்ஷன் ப்ராசஸை ஒரு டேபிளர் காலமில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ முதல் போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜர், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் முடிச்சிருந்தால் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ரெகுலர் போஸ்ட்டு தான். நேச்சர் ஆஃப் என்கேஜ்மெண்ட்டை பொறுத்தவரையும் ரெகுலர். ஓகேங்களா. ஸோ வேகன்சியை பொறுத்தவரையும் ஒரு வேகன்சி இருக்குது. ஏஜ் ஆஸ் ஆன் 31/5/2021. ஸோ இந்த டேட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 40 இயர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தவரையும் ஷார்ட் லிஸ்டிங் அண்ட் இன்டர்வியூ இருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்த போஸ்ட் வந்து மேனேஜர். இதுவும் நேச்சர் ஆஃப் என்கேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரெகுலர் தான். ஓகேங்களா. ஸோ இதுவும் ரெகுலர் போஸ்ட்டு தான். வேகன்சி பொறுத்தவரையும் 2 வேகன்சி இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 40. ஓகேங்களா. ஸோ இதுக்கும் சேம் செலெக்ஷன் ப்ராசஸ் தான். ஷார்ட் லிஸ்டிங் அண்ட் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர். இந்த போஸ்ட்டும் ரெகுலர் போஸ்ட்டு தான். ஸோ இதுக்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி இருக்குது. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையும் 30 இயர்ஸ் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ரிட்டன் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ இருக்கும். ஸோ அடுத்து வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர். ஸோ ஐடி டிசிப்ளினில் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து டோட்டலாக 2 வேகன்சி இருக்குங்களா. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையும் 30 இயர்ஸுக்குள்ளே இருக்கணும். ரிட்டன் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ரிட்டன் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர். ஸோ இதுவும் சேம் ஐடி டிசிப்ளினில் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ரெகுலர் போஸ்ட்டு தான். ஓகேங்களா. ஸோ டோட்டலாக 3 வேகன்சி இருக்குது. மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 30. இதுக்கும் ரிட்டன் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ ஒன்லி இந்தியன் நேஷ்னல்ஸ் ஆர் எலிஜிபிள் டு அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்தியன் நேஷ்னல்ஸ் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்றது போல் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் ஏஜ் பார் ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை. இதுக்கு ஃபர்தராக ஏஜ் ரிலாக்ஸேஷன் தராங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ எஸ்சிஆர் எஸ்டியை பொறுத்தவரையும் 5 இயர்ஸ் தராங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ் தராங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து 5 இயர்ஸ் தராங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கு அந்த போஸ்ட்டுக்கு உண்டான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு போஸ்ட்டுக்கும் உண்டான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். மேனேஜர், இந்த போஸ்ட்டை பொறுத்தவரையும் சிஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. ஸோ சிஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது ரிலவெண்ட்டாக 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து மேனேஜர், இந்த போஸ்ட்டை பொறுத்தவரையும் லா கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. ஸோ கிராஜுவேட் இன் லா. ஸோ அடுத்தது அந்த ரிலிவெண்ட் ஃபீல்டில் வந்து உங்களுக்கு மினிமம் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர். ஸோ இந்த போஸ்ட்டும் சேம் தான். இதுவும் வந்து கிராஜுவேட் இன் லா முடிச்சிருக்கணும். ஸோ அது இல்லாமல் அந்த ஃபீல்டில் வந்து உங்களுக்கு மினிமம் 2 or 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதையும் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர். ஐடி டிசிப்ளைனில் பிஆர் பிடெக் கம்ப்ளீட் பண்ணி 60% இருந்தால் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் செக்டரில் மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர். சேம் இந்த போஸ்ட்டுக்கும் ஐடி டிசிப்ளைன் முடிச்சிருந்தால் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். பிஆர் பிடெக் ஆர் எம்சிஏ. ஸோ இந்த டிகிரியில் ஐடி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். மினிமம் 60% இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரையும் சாஃப்ட்வேர் டெவலப்பர் அண்ட் டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக 2 இயர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அதில் வந்து மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து ரெனுமரேஷன். ஸோ உங்களுக்கான மந்த்லி சேலரி பேக்கேஜ் வந்து போஸ்ட் வைஸ் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ ஃபர்தராக உங்களுக்கான சிடிசியும் கொடுத்துருக்காங்க. ஸோ பர் ஆனம்க்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிடிசி அட் சென்னை ஃபார் ஸ்கேல் 2 பொறுத்தவரையும் ₹12.19 lakh per annumனு சொல்லியிருக்காங்க. ஸ்கேல் 1 பொறுத்தவரையும் 9.91 lakh per annum அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தவரையும் ஷார்ட் லிஸ்டிங் இருக்கும். ஸோ அடுத்தது வந்து ரிட்டன் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ ஸ்கேல் 1 பொறுத்தவரையும் 24 months இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஸ்கேல் 2 பொறுத்தவரையும் 12 months இருக்கும். ஸோ அதை நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கான ப்ராபிகேஷன் பீரியடை கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான். ஓகேங்களா. செலெக்ஷன் ப்ராசஸ் வில் பி ஷெடியூல்ட் அட் சென்னை. அட்ரஸ் ஆஃப் தி வென்யூ வில் பி அட்வைஸ்ட் இன் தி கால் லெட்டர். ஸோ உங்களுக்கான அட்ரஸ் வந்து உங்கள் கால் லெட்டரில் வந்து அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் அப்போ அதை தெரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து ஹவ் டு அப்ளை அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷனை நீங்கள் கோத்ரூ பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா எந்த ஒரு டவுட்ஸும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரையும் ₹708 வந்து நீங்கள் பேங்க் டிடி மூலிமா ஸோ இந்த அட்ரஸுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ரெப்கோ பேங்க் ரெக்ரூட்மெண்ட் செல். ஓகேங்களா. ஸோ இந்த நேமில் வந்து பேங்க் டிடி மூலிமா ₹708 பே பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ ஜிஎஸ்டியும் இருக்குது, 18% ஜிஎஸ்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நான் ரிஃபண்டபிள், ஓகேங்களா. ஸோ எக்காரணத்துக்கு கொண்டும் திருப்பி தரமாட்டான் அப்படின்றது போல் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிளா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அதுக்கு அப்புறமேட்டு அப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அந்த ஃபார்மை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஜூலை 12க்குள்ளே இவங்க கொடுத்துருக்குற இந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ அதாவது தி ஜென்ரல் மேனேஜர் அட்மின் ரெப்கோ பேங்க் லிமிடெட், போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 1449, ரெப்கோ டவர் நம்பர் 33, நார்த் உஸ்மன் ரோட், டி நகர், சென்னை, ஓகேங்களா. ஸோ இந்த அட்ரஸ் வந்து நீங்கள் தனியாக எழுதி வச்சுக்கோங்க. ஸோ எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த அட்ரஸ்க்கு வந்து உங்கள் அப்ளிகேஷன் கரெக்டாக போய் ரீச் ஆகும், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கான ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எந்தெந்த லாங்குவேஜ் தெரிஞ்சால் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை நீங்கள் டீலாக பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்கேலுக்கு உண்டான ப்ராபகேஷன் பீரியட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அந்த ட்ரைனிங் பீரியட் காஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீலாக பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ முடியுது. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் உண்டான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி கம்ப்ளீட்டாக படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.